நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே நீர்வளத்துறை அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டனர். மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டு 22 நாட்களாகியும் ஹரிச்சந்திரா நதியில் தண்ணீர் வராததால் குறுவை சாகுபடி மேற்கொள்ள முடியவில்லை என கூறி இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் 5 நாட்களுக்குள் தண்ணீர் வழங்கப்படும் என உறுதியளித்ததால் விவசாயிகள் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டனர். சேலத்தில் நடைபெற்ற தொடக்க கல்வித்துறையில் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பணியிட மாற்ற கலந்தாய்வு விதிமுறைப்படி நடைபெறவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பணியிட மாற்றத்திற்கான முக்கியமான வழிகாட்டி ஆவணமான அரசாணை எண் 107 பின்பற்றப்படவில்லை என்பது ஆசிரியர்களின் வேதனையாக உள்ளது. மலைப்பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் சுழற்சி முறையில் பணியமர்த்தப்பட வேண்டும் என்பது அரசாணையின் முக்கிய கூறாகும். ஆனால் சேலம் மாவட்டத்தில் இது கடைபிடிக்கப்படவில்லை என்று ஆசிரியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவாரூர் மாவட்டம் சரபோஜி ராஜாபுரத்தில் அரசு மதுபான கடையில் மது அருந்திய இளைஞர்கள் பள்ளி முடிந்து திரும்பிய மாணவிகளை துரத்தி பிரச்சனை செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மதுபான கடையை மூடி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். தகவலிருந்து வந்த காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அரசு மருத்துவமனையில் உள்நோயாளிகளுக்கு 3 வேளையும் உணவு வழங்கும் திட்டம் தொடங்கியது. சமையலறை கண்காணிப்பாளர் செவிலியரை ரிப்பன் வெட்ட வைத்து மாவட்ட ஆட்சியர் சதீஷ் திட்டத்தை தொடங்கி வைத்தார். உணவின் தரம் குறித்து செவிலியர் கண்காணிக்க வேண்டும் எனவும் சுவையும் தரமும் தினந்தோறும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் ஆட்சியர் அறிவுறுத்தினார். திருச்சி ஆட்சியர் அலுவலகம் உட்பட முக்கிய இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஆட்சியர் அலுவலகம், மாநகராட்சி ஆணையர் அலுவலகம், மகாத்மா காந்தி பள்ளி மற்றும் ஹிந்தி பிரச்சார சபா உள்ளிட்ட இடங்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சோதனையில் வெடிகுண்டு எதுவும் கண்டறியப்படாத நிலையில் மிரட்டல் விடுத்த நபர்களுக்கு வலை விரிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே தொகரப்பள்ளி வனப்பகுதியில் தனியார் பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ஓசூர் ஹவுசிங் போர்டில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்ற இந்த பேருந்து வளைவில் திரும்பும் போது கட்டுப்பாட்டை இழந்தது. இந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் லேசான காயங்களோடு உயிர் தப்பினர். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே கார் டயர் வெடித்து சாலையோர பாலத்தில் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். செங்கோட்டையைச் சேர்ந்த நாராயணன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த குழந்தைகள் உட்பட 4 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு தீயணைப்புத் துறையினர் மற்றும் அவசர ஊர்தி தாமதமாக வந்ததாக கூறி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்ட திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு பொதுக்கூட்டம் அண்ணா கலையரங்கம் அருகே நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினார். இதில் உரையாற்றிய அவர், ஓரணியில் தமிழ்நாடு என்பது தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக மட்டுமல்ல, மண், மொழி மற்றும் மானத்தை காக்கவும் தொடங்கப்பட்டது என்று கூறினார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி யானை மார்க்கெட்டில் சுரைக்காய் மற்றும் புடலங்காய் வரத்து குறைந்திருப்பதால் அவற்றின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் கிலோ 10 ரூபாய்க்கும் குறைவாக ஏலம் போன சுரைக்காய் மற்றும் புடலங்காய்கள் தற்போது 22 ரூபாய் வரை ஏலம் போகின்றன. இந்த விலை உயர்வின் காரணமாக விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விழுப்புரத்தில் சரக்கு வாகனம் விபத்துக்குள்ளான நிலையில் அதில் லிப்ட் கேட்டு சென்ற மாணவர்கள் 10 பேர் காயமடைந்தனர். சிந்தாமணியில் உள்ள அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் பேருந்து வசதி இல்லாததால் சரக்கு வாகனங்களில் லிப்ட் கேட்டு பயணிக்கும் சூழல் நிலவுகிறது. அவ்வாறு ஒரத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த மாணவர்கள் சரக்கு வாகனத்தில் லிப்ட் கேட்டு ஏறி சென்றுள்ளனர். அப்போது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் மாணவர்கள் காயமடைந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் நாடுகாணி சாலையில் அடிக்கடி குட்டிகளுடன் யானை கடப்பதால் வாகன ஓட்டிகள் கவனமாக இருக்க வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் யானைகள் ஆங்காங்கே உணவு தேடி சுற்றித் திரிவது வழக்கமாகி உள்ளது. கொடைக்கானல் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் 2வது நாளாக ஒரு கருப்பு நிற போர் விமானம் பெரும் சத்தத்துடன் வட்டமடித்து வருகிறது. இந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது இந்திய ராணுவத்தின் பயிற்சி விமானமாக இருக்கலாம் என்றும், கோவை சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு பயிற்சிக்கு வந்திருக்கலாம் என்றும் அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. விமானம் எங்கிருந்து வந்தது என்பது குறித்த துல்லியமான தகவல்களை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர்.
அரியலூர் மாவட்டம் வெள்ளூரில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் இடத்தில் லேசான மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் தண்டவாளம் உள்ளிறங்கியதால் ரயில் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக விழுப்புரம் திருச்சி பயணிகள் ரயில் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. அதேபோல சென்னை திருநெல்வேலி வந்தே பாரத் ரயில் செந்துறை ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. சுமார் 1 மணி நேர தாமதத்திற்கு பிறகு மண் சரிவு சரி செய்யப்பட்டு ரயில்கள் 10 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டு போக்குவரத்து சரி செய்யப்பட்டது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 23,124 கன அடியாக குறைந்ததால் 4 நாட்களுக்கு பிறகு அணையின் நீர்மட்டம் 120 அடிக்கும் கீழ் குறைந்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து 16 கண் மதகுகள் வழியாக வெளியேற்றப்படும் உபரி நீர் 12,500 கன அடியிலிருந்து 1,700 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் 16 கண் மதகு பகுதி தற்போது சிற்றோடை போல காட்சியளிக்கிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியார் அணை நீர்வரத்து அதிகரிப்பால் முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் உள்ளது. இன்று காலை நிலவரப்படி 120 அடி கொள்ளளவு கொண்ட ஆழியார் அணையின் நீர்மட்டம் 115.2 அடியை எட்டியுள்ளது. அணைக்கு வினாடிக்கு 728 கன அடி நீர்வரத்து உள்ள நிலையில் 176 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கடந்த மாதம் 28ஆம் தேதி முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் தற்போது 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஆற்றில் இறங்குவதை தவிர்க்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வாழை இலை வரத்து அதிகரித்திருப்பதால் அதன் விலை கடும் சரிவை சந்தித்துள்ளது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு கட்டு வாழை இலை 4,000 ரூபாய்க்கு ஏலம் போன நிலையில் தற்போது 350 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை மட்டுமே விற்கப்படுகிறது. வரத்து 3 மடங்காக அதிகரித்ததும் முகூர்த்த நாட்கள் இல்லாததும் இந்த விலை சரிவுக்கு காரணம் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசியைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஆசை தம்பி என்பவர் வெடிகுண்டு மிரட்டல் கடிதம் அனுப்பியுள்ளார். காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதும் வெடிகுண்டு நிபுணர்கள் நடத்திய சோதனையில் அது வதந்தி என்பது தெரியவந்தது. இதேபோன்ற மிரட்டல்கள் பல மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கும் வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தென்மேற்கு பருவமழை குறைந்து வருவதால் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 136 அடியை நோக்கி கீழிறங்கி வருகிறது. இன்று காலை நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து 2,310 கன அடியிலிருந்து 1,548 கன அடியாக குறைந்துள்ளது. இதனால் கேரளாவிற்குள் உபரி நீர் திறப்பு வினாடிக்கு 37 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. படிப்படியாக மதகுகளும் மூடப்பட்டு வருகின்றன. தமிழகத்திற்கு நீர் திறப்பு 2,117 கன அடியாக நீடித்து வருகிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பொன்விழா மைதானம் பகுதியில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கற்கள் மற்றும் கம்புகளால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவுவதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த மோதலுக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் நெல் சாகுபடிக்கு தேவையான நெல் விதைகள் இருப்பு இருப்பதாக ஓமலூர் வேளாண்மை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணை நிரம்பியதால் உபரி நீர் 100 ஏரிகளுக்கு திறக்கப்பட்டு ஓமலூர் ஏரிகள் நிரம்பும் நிலை ஏற்பட்டுள்ளது. சம்பா நெல் சாகுபடிக்கான வெள்ளை பொன்னி, ஏடிடி 45 உள்ளிட்ட நெல் விதைகள் போதிய அளவு இருப்பு இருப்பதாக வேளாண்மை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். விவசாயிகள் மானிய விலையில் விதைகள் வாங்கி சாகுபடி செய்து பயன்பெறலாம் எனவும் கூறியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு புறவழிச்சாலையில் உள்ள மேல்மா சிப்காட் நிலையெடுப்பு அலுவலகத்தில் விவசாயிகள் 2வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேல்மா சிப்காட் அலகு 3 திட்டத்தின் கீழ் 3,174 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து மேல்மா, குறும்பூர், நர்மாப்பள்ளம் உள்ளிட்ட 9 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிப்காட் திட்டத்தை கைவிடும் வரை போராட்டம் தொடரும் என அவர்கள் அறிவித்துள்ளனர். ஏற்காடு அடிவாரத்தில் உள்ள அரசு செவித்திறன் குறையுடையோருக்கான உயர்நிலைப் பள்ளியில்
மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இங்கு சிறப்பு ஆசிரியர்களை கொண்டு கணினி பயிற்சியும் வழங்கப்படுகிறது. கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய இப்பள்ளி மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்றனர். மாணவர் சேர்க்கைக்கு பள்ளிக்கு நேரில் சென்றும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டும் பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தெரிவித்துள்ளார். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கடந்த சில நாட்களாக மழையின் தாக்கம் குறைந்திருந்த நிலையில் மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதனால் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஒரு சில இடங்களில் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வரும் ஜூலை 7ஆம் தேதி நடைபெறவுள்ள குடமுழுக்கு விழாவிற்கான 3ஆம் நாள் யாகசாலை பூஜைகள் தொடங்கியுள்ளன. ராஜகோபுரம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான 76 வேள்வி குண்டங்களில் 13 கால யாகசாலை பூஜைகள் நடைபெறவுள்ளன. தங்கமுலாம் பூசிய சண்முகர், விநாயகர் சன்னதி கோபுர விமான கலசங்கள் யாகசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாய்களில் திறக்கப்பட்ட தண்ணீர் தேவூர், அரசிராமணி, பூலாம்பட்டி, பில்லுக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளின் கால்வாய்களை வந்தடைந்தது. இதனால் மகிழ்ச்சியடைந்த விவசாயிகள் கால்வாய்களில் மலர் தூவியும் ஆடு வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் வரவேற்றனர். நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்திருப்பதால் நெல், கரும்பு, மஞ்சள் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். காவிரி படுகை மாவட்டங்களின் அனைத்து கடைமடை பகுதிகளுக்கும் தடையில்லாமல் தண்ணீர் சென்றடைய உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு 20 நாட்களாகியும் இன்னும் டெல்டா மாவட்ட கடைமடை பகுதிகளுக்கு காவிரி நீர் சென்றடையவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் கடைமடை விவசாயிகள் நடவு பணிகளை உரிய நேரத்தில் மேற்கொள்ள முடியவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். திருப்புவனம் காவல் கொலை விவகாரத்தில் காவலர்கள் தாக்குவதை வீடியோ எடுத்த சக்தீஸ்வரன் தனக்கும் பிற சாட்சிகளுக்கும் பாதுகாப்பு கோரி இமெயில் வாயிலாக டிஜிபியிடம் மனு அளித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சக்தீஸ்வரன் தனக்கும் பிற சாட்சிகளுக்கும் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் வழக்கில் கைதான காவலர் ராஜாவுக்கு தொடர்புடையவர்கள் தன்னை மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டினார். அஜித்குமாரை தான் அடித்து ஒப்படைத்ததாக கூறி வழக்கில் தன்னை தொடர்புபடுத்த முயற்சி நடப்பதாகவும் கூறினார். அதேபோல் அஜித்குமாரின் குடும்பத்திற்கும் பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தினார். இந்த மாதிரி நாங்கள் தான் அடித்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சோன்ற மாதிரி, நாங்கள் தான் முதல்ல அடித்து அவங்கள்ட்ட அப்படி ஒப்படைச்சோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கேருந்து யாராவது ஒருத்தர் அந்த வார்த்தையை சொல்லலை. எல்லாருக்குமே தெரியும் அங்கே என்ன நடந்ததுன்னு. நாங்கள் கோர்ட்டே அன்றைக்கி ஹைகோர்ட்டு டைரக்ஷன் ஐயா நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு உடனே கொடுங்கன்னு அன்றைக்கி சொன்னாங்க. ஆனால் அது யாருக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என் உயிர் போனால் கூட நான் அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் இது நான் வந்தவனை தான் என்னை சார்ந்த மற்ற சாட்சிகளும் ரெடி ஆனாங்க, ஒரு சிலர் பயந்தவங்க கூட. ஆனால் இன்றைக்கி அவங்க பயப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது. பர்டிகுலராக அந்த காவலர் ராஜாவோட சம்பந்தப்பட்ட ஆளுகள் உங்களை மிரட்டுறாங்க, அதுக்கு தான். ஆமாம், அதுவும் உண்மைதான். 6 பேர் கைதாயிருக்காங்க, அதில் பர்டிகுலர் ராஜா மட்டும் சொல்ல என்ன காரணம்? ஏன்னா அந்த சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க ஃபுல்லாக அவங்க சொன்னவங்க வந்து அவங்களோட சம்மந்தப்பட்டவங்க. அவர் நேரடியாக மிரட்டலை சார். இப்போ நேரடியாக யாரும் இந்த மிரட்டலை சொல்லிவிடுவாங்கள, பார்த்துருக்க சொல்லுங்கள் அந்த மாதிரி. வேதாரண்யத்திற்கு அருகே ஆரம்ப சுகாதார நிலைய கட்டடத்தை தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்திற்கு அருகே வண்டுவாஞ்சேரியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, பொது சுகாதாரத்துறை சார்பில் 1,20,00,000 ரூபாய் மதிப்பில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். சங்ககிரி அனைத்து மகளிர் காவல் நிலைய பெண் ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் சங்ககிரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு ஆய்வுக்காக சென்றார். அப்போது எந்த ஆவணங்களும் சரியாக பராமரிக்கப்படாததை கண்டறிந்தார்.
இதையடுத்து காவல் நிலைய ஆய்வாளர் கார்த்திகேயனியை உடனடியாக அதிரடிப்படைக்கு மாற்றி உத்தரவிட்டார். இதையடுத்து கார்த்திகேயனி சேலம் குமாரசாமிப்பட்டியில் உள்ள ஆயுதப்படைக்கு வந்தார். செய்யாறு புறவழிச்சாலையில் உள்ள மேல்மா சிப்காட் நில எடுப்பு அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். மேல்மா சிப்காட் அலகு 3 திட்டத்தின் கீழ் 3174 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து 9 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்த வந்தவர்களை கைது செய்த காவல்துறையினர் விவசாயிகளையும் கைது செய்தனர். புதுக்கோட்டை ராணியார் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்ட பெண் தவறான சிகிச்சையால் உயிரிழந்ததாக கூறி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். டிவிஎஸ் சண்முகா நகரைச் சேர்ந்த இலக்கியா என்பவருக்கு அங்கு அறுவை சிகிச்சை மூலம் பெண் குழந்தை பிறந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். குழந்தை நலமாக இருந்தாலும் தாய்க்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டு நாடி துடிப்பு குறைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனை ஏற்க மறுத்த உறவினர்கள் தவறான சிகிச்சையால் தான் இலக்கியா உயிரிழந்ததாக கூறி உடலை வாங்க மறுத்துள்ளனர். காரைக்காலில் மனைவியிடம் செல்போனில் பேசியதாக கூறி உறவினரை கத்தியால் குத்தி கொலை செய்த நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கோவில்பத்து ஓமக்குளத்தைச் சேர்ந்த ராகுல் என்பவர் தனது அத்தையின் மகன் கௌதமின் மனைவியுடன் அடிக்கடி செல்போனில் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கௌதம் தனது நண்பர்களோடு சேர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த ராகுலை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். ராகுலின் தந்தை அளித்த புகாரின் பேரில் தலைமறைவாக உள்ள கௌதம் உள்ளிட்டோரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களை இணைக்கும் கொள்ளிடம் ஆற்றின் பாலத்தில் உள்ள இணைப்பு கம்பிகள் உடைந்து வலுவிழக்கும் நிலையில் உள்ளன. 1957ஆம் ஆண்டு கட்டப்பட்ட 2 கிலோமீட்டர் நீள பாலத்தின் இணைப்பு கம்பிகள் உடைந்து பல இடங்களில் கான்கிரீட் தளம் சிதைந்து விரிசல்கள் ஏற்பட்டுள்ளன. வாகன ஓட்டிகள் மற்றும் இருசக்கர வாகன பயணிகள் தடுமாறி காயமடைவதோடு இரவு நேரங்களில் விபத்துகள் அதிகரித்து வருகின்றன. பாலம் வலுவிழக்கும் அபாயத்தில் இருப்பதால் உடனடியாக சீரமைக்க பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் காட்டெருமை ஒன்று சுற்றித் திரிந்ததால் பயணிகள் அச்சமடைந்தனர். பேருந்து நிலையத்திற்கு பின்பகுதியில் 10 ஏக்கர் பரப்பில் புதர் மண்டிய சோலை உள்ளது. இங்கிருந்து முகாமிட்டுள்ள காட்டெருமைகள் அவ்வப்போது ஊருக்குள் நுழைந்து வலம் வருகின்றன. அந்த வகையில் ஒரு காட்டெருமை பேருந்து நிலையம் முழுவதும் உலா வந்தது. இதனால் பயணிகள் அச்சமுற்றனர். இதுகுறித்து வனத்துறையினரிடம் கேட்டபோது காட்டெருமைகளை கண்காணித்து வருவதாக கூறினர். திண்டிவனத்திற்கருகே கோலமாவு மூட்டைகள் சரிந்து விழுந்ததில் 3 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தான். இருதயபுரத்தைச் சேர்ந்த சின்னப்பராஜ் விற்பனைக்காக கோலமாவு மூட்டைகளை வீட்டின் முன் அடுக்கி வைத்திருக்கிறார். அவரது 3 வயது மகன் மேகராஜ் தனது சகோதரனோடு விளையாடிக் கொண்டிருந்த போது கோலமாவு மூட்டைகள் சரிந்து விழுந்திருக்கின்றன. மூச்சு திணறிக் கொண்டிருந்த நிலையில் குழந்தை மேகராஜை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். திண்டிவனத்திற்கு அருகே ஆட்டோ மீது சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் 2 பெண்கள் உயிரிழந்தனர். சந்தைமேடு பகுதியில் நடந்த இந்த விபத்தில் மேலும் ஒருவர் படுகாயங்களோடு மீட்கப்பட்டு திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்து காரணமாக திண்டிவனம் திருவண்ணாமலை சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னையில் பருவமழைக்கு முன் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க மாநகராட்சி உத்தரவிட்டிருக்கும் நிலையில் பல இடங்களில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்றி பணிகள் நடப்பதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். குறிப்பாக திருவல்லிக்கேணி பாரதி சாலையில் சுமார் 100 மீட்டருக்கு நடக்கும் பணிகளில் பேரிகார்டுகள் மற்றும் எச்சரிக்கை பலகைகள் சரிவர வைக்கப்படாததால் மக்கள் அச்சத்துடன் பயணிக்கின்றனர். இதற்கு முன் வடிகாலில் விழுந்து 2 உயிரிழந்த நிலையில் அலட்சியமாக செயல்படும் ஒப்பந்ததாரர்கள் மீது மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா பெயரில் மோசடி கும்பல் போலியான வாட்ஸ்அப் குறுஞ்செய்திகளை அனுப்பி வருகிறது. இதனால் அத்தகைய போலி வாட்ஸ்அப் எண்களிலிருந்து வரும் குறுஞ்செய்திகளுக்கு பொதுமக்கள் பதிலளிக்க வேண்டாம் என்றும் எந்தவித பண பரிமாற்றத்தையும் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருவதாகவும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை இயக்கத்தை சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். வீடு வீடாக மக்களை சந்தித்த முதல்வர் அவர்களிடம் கையெழுத்து பெற்று திமுகவின் உறுப்பினர்களாக இணைத்தார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்திருந்த முதல்வர் பாஜகவின் பண்பாட்டு, அரசியல், பொருளாதார படையெடுப்பை எதிர்கொள்வதற்கு நெஞ்சுரமிக்க அரசியல் சக்தியை உருவாக்க இந்த பரப்புரையை முன்னெடுப்பதாக கூறியிருந்தார். மாநிலத்தை ஆள வேண்டுமா? இவை அனைத்தும் சாத்தியப்பட மற்றும் நிலையான ஆட்சியினை வழங்கிட அனுபவம் மிக்க திரு மு.க. ஸ்டாலின் போன்ற ஒரு தலைவரால் மட்டும் முடியும் என்று நம்புகிறீர்களா? ராசிபுரத்திற்கு அருகே உயிரிழந்த பெண் காவல் உதவி ஆய்வாளரின் உடல் 18 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. பேளுக்குறிச்சி காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்த காமாட்சி பணி முடிந்து காவல் நிலைய ஓய்வறையில் உறங்கிய போது உயிரிழந்தார். அவரது உடல் சொந்த ஊரான நாமகிரிப்பேட்டை வெங்காயப்பாளையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு உறவினர்கள், பொதுமக்கள் மற்றும் காவலர்கள் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் சீராப்பள்ளி மயானத்தில் அரசு மரியாதையோடு உடல் தகனம் செய்யப்பட்டது. சென்னையைச் சேர்ந்த திருநங்கை ஒருவருக்கு தனியார் பள்ளி ஆசிரியர் பணிக்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது. ராயபுரத்தைச் சேர்ந்த திருநங்கை ஈஸ்வரி முனைவர் பட்டம் பெற்ற பேராசிரியராக இருந்தாலும் அரசு பணிக்காக பல இடங்களில் முயன்றும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தனியார் பள்ளி ஒன்று அவருக்கு ஆசிரியர் பணி வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளது. அப்பள்ளியில் சக ஆசிரியர்களும் மாணவர்களும் தன்னிடம் பாகுபாடின்றி பழகுவதாகவும் இது மற்ற திருநங்கைகளுக்கு முன்மாதிரியாக அமைய வேண்டும் என்றும் ஈஸ்வரி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இடஒதுக்கீட்டின் மூலம் திருநங்கைகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பள்ளி மாணாக்கரை விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கல்வி நிகழ்வுகளுக்காக வெளியூர் அழைத்துச் செல்லும் போது கடைபிடிக்க வேண்டிய நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அதில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றம் குறித்து அறிந்த பயிற்சியாளர், ஊழியர் உட்பட எந்த ஒரு நபரும் காவல்துறை அல்லது சிறப்பு பிரிவுக்கு புகார் அளிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுகளில் பங்கேற்கும் அனைவருக்கும் சுத்தமான மற்றும் வசதியான சூழலை வழங்க வேண்டும். திரையுடன் கூடிய மூடிய ஜன்னல்கள், சரியான கதவு தாழ்பாள்கள் ஆகியவை இருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவையான பகுதிகளில் சிசிடிவி கண்காணிப்பு, போதிய முதலுதவி பெட்டி வசதிகள், குடிநீர் வசதிகளை உறுதி செய்திட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மூடிய அறைகள் மற்றும் பகுதிகளில் மாணாக்கருடன் எந்த கலந்துரையாடலையும் நடத்தக்கூடாது. பயிற்சியாளர்கள் மாணாக்கருக்கு பொருத்தமான உணவு திட்டங்களை வழங்குவதை பள்ளிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவற்றை பின்பற்றாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்ட மேலூரில் அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியை ஒருவர் பூட்டிய வீட்டிற்குள் சடலமாக கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கஸ்தூரிபாய் நகரில் வசித்த 57 வயதான ஜெயகிறிஸ்டி என்பவர் மணப்பட்டி அரசு துவக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்தார். திருமணமாகாத இவர் தினமும் தனது சகோதரியுடன் அலைபேசியில் பேசி வந்துள்ளார். கடந்த 30ஆம் தேதிக்கு பிறகு அவரை தொடர்பு கொள்ள முடியாததால் ஜெயகிறிஸ்டியின் சகோதரி மேலூருக்கு நேரில் வந்துள்ளார். வீடு பூட்டி கிடந்ததால் அக்கம் பக்கத்தினரின் உதவியோடு பூட்டை உடைத்து உள்ளே சென்றபோது கட்டிலில் ஜெயகிறிஸ்டியின் உடல் கிடந்துள்ளது. இதுகுறித்து விசாரணையை தொடங்கிய மேலூர் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி கூராய்வுக்காக அனுப்பினர். பெரம்பலூர் அருகே வேலூர் கிராமத்தில் குடிநீர் விநியோகத்தை முறைப்படுத்த கோரி கிராம மக்கள் சாலை மறியல் செய்தனர். சத்திரமனை அருகே உள்ள வேலூர் கிராமத்தினர் தங்களுக்கு குடிநீர் வசதி முறையாக இல்லை என்றும் 100 நாள் வேலை வழங்கப்படவில்லை என்றும் புகார் தெரிவித்தனர். இந்த கோரிக்கையை முன்வைத்து 50க்கும் மேற்பட்டோர் செட்டிக்குளம் பெரம்பலூர் சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரம் போக்குவரத்து முடங்கியது.
பின்னர் நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்திய ஆலத்தூர் வட்டாட்சியரின் உறுதிமொழியை ஏற்று போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர்.